வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ஒரு இனிப்பான கோதுமை தோசை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல இதுக்கு ஒரு 3/4 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்துப்போம். இது நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் பாகு வெல்லம், அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சிப்போம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே, நம்ம எப்போ தோசை தயார் பண்ணணுமோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வெல்லத்தை கரைச்சி வச்சுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் கோதுமை மாவு சேர்த்துப்போம். 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1.5 கப்பு கோதுமை மாவு, அதாவது 2 மடங்கு கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் வெல்லம் கரைக்கும் போது தண்ணி அளவாக விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் டெசிகேட்டட் கோகோனட், அதாவது கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கிறேன், அதோட துருவல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இது வெறும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிப்போம். நம்ம முதல்ல தண்ணி அளவாக விட்டுருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு மாவு கரைக்கும் போது ரொம்ப நீர்க்க வந்துடும். தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடாக்கி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தடவி விட்டுட்டு இதை மெல்லிசான தோசைகளாக வாக்கலாம். அதாவது ரொம்ப ரோஸ்ட் மாதிரி வராது, ஊத்தப்பம் மாதிரி வாக்கணுன்னாலும் வாத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி லேசாக வாக்கணுன்னாலும் வாத்துக்கலாம். இந்த தோசைக்கு நெய் விட்டு வாத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கோங்க. வெல்லம் இருக்கிறதுனால சீக்கிரம் கரிஞ்சு போயிடும், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த தோசைக்கு நம்ம தேங்காய் பூவும் வெல்லமும் கலந்து அது சாப்பிட்லாம், இல்லை ஜாம் பிடிக்கும்னா ஜாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா வெறுமனை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.